இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தடங்கள் வந்தாலும் சரி, எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி, நான் தான் உங்க வீட்டு மருமக. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். நீங்க எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. நம்ம கிட்ட கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஏன் அப்படி பேசணும்? நம்ம அம்மாவை நம்ப வைக்க சில வார்த்தைகள் பேசுற மாதிரி அவங்களும் அம்மாவை நம்ப வைக்க அப்படி பேசியிருப்பாங்களோ? ஹாய் மச்சா. வாடா. how are you டா? I'm fine. How are you? ஆசம் மச்சி. ஆமா, நீ கல்யாணம்னு கூப்பிட்டதும் நான் கூட உனக்கும் சாராக்கும் தான் கல்யாணம்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா போஸ்டர்ல வேற பொண்ணு போட்டோ இருக்கு. ஏய், என்ன நீயும் மத்தவங்க மாதிரி ஆன் சைட்ல லவ் பண்ணி சுத்துறதுக்கு ஒரு பொண்ணும், கல்யாணம்னு வந்துட்டா ஹோம்லியா அடக்கம் உடக்கமா குடும்பம் நடத்த வேற ஒரு பொண்ணை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இடியட் மாதிரி பேசாத. முதல்ல உள்ள வாடா. ஏய் டேய், என்னடா பண்ற? வா. என்ன ஏன்டா ஃபிகர் மாதிரி கூட்டிட்டு வர? டேய், இப்ப எதுக்குடா கதவு முன்ன? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா? ஏன் சாராவை நீ லவ் பண்ணது யாருக்கும் தெரியாதா? இல்ல தெரிஞ்சுதான் இந்த கல்யாணம் ஏற்பாடா? டேய், சாராவை கழட்டி விட்டுட்டு தானே நீ இந்த கல்யாணமே பண்ற. டேய், நான் சாராவை இன்னும் லவ் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். இந்த கல்யாணம் என் விருப்பம் இல்லாம நடக்குதுடா. வருண உனக்கு கத்து கொடுக்குறேன். இனி அவனை கடைசி வரைக்கும் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்னால எங்க அம்மாவோட நம்பிக்கை உடைக்கவும் முடியாம, சாராவை விட்டு கொடுக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சதீஷ். வெண்ணிலா என்ன புரிஞ்சுக்கிட்டதுனால என்னால இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடியுது. உன்னை நான் இங்க கூப்பிட்டதே எனக்கு எப்போ சப்போர்ட்டா ஒரு ஆள், எனக்கு நம்பிக்கையா ஒரு ஆள், என்ன பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதான உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கல. நீ ஏதேதோ பேசுற. சாரி மச்சான், நீ சாராவை கழட்டி விட்டுட்டியோன்னு நினைச்சு ஒரு கோவத்துல நான் அப்படி பேசிட்டேன்டா. ஐ எம் ரியலி சாரி மச்சான். இட்ஸ் ஓகேடா. எனிவே, வெண்ணில தான் உங்க லவ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டேல்ல. லெட்ஸ் see. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க மண்டபத்துக்கு வரலனா கண்டிப்பா கல்யாணம் நின்றோம்ல. அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம்டா. கூல் மச்சான்.